வேதத்தின் ஒவ்வொரு அதிகாரங்களிலிருந்தும் ஏதாவது சின்ன சின்ன சத்தியங்களை ஒரு நாளும் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சிக்கிறோம். बाइबल का हर एक अध्याय से कुछ कुछ बातों को हम सीखने के लिए जा रहे हैं. ஆதியாகமம் 1-2 யாராவது படிச்சு பார்த்தீங்களா? उत्पत्ति 1 और दूसरा अध्याय को पढ़कर देखें क्या? जो लोग पढ़े हैं वो हाथ उठाएं. 1, 2, 3 சரி, சந்தோஷம். ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு 3வது அதிகாரம் அடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் ஒருவேளை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். कोशिश करेंगे कल तीसरा अध्याय को पढ़ने के लिए. பைபிளில் உள்ள ஒவ்வொரு பக்கங்களை நம்ம திறக்கும் போதும் அங்கே தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி பார்க்கிறோம். बाइबल का हर एक पन्ना को हम जब भी खोलेंगे प्रभु का दिल वहाँ हमें पता चलता है. நான் யார் அப்படிங்கிற என்ன பற்றிய உண்மையை ஒவ்வொரு பக்கமும் எனக்கு சொல்லுது. मैं कौन हूँ ये भी हमको बाइबल सिखाता है. மனிதன் நிலாவை பிடிச்சிடலாம், मानव जो है चंद्रमा को भी वो पकड़ पाएगा. எதிர்காலத்தில் மார்ஸ்க்கு போய் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடலாம், வேற கிரகங்களுக்கெல்லாம் போய் वो दूसरे ग्रहों में जाकर घर भी बनाने वाले हैं लोग. இமயமலையை கான்குயர் பண்ணிடலாம், அதை அப்படியே கேப்சர் பண்ணிடலாம். ऐसे ही वो लोग कर सकते हैं. கடலின் ஆழங்களுக்கு போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். समुद्र का गहराई को भी पकड़ पाते हैं. முடியாத ஒண்ணு தன்னை மேற்கொள்றது, தான் யார் என்பதை மட்டும் அறிந்து கொள்வது மனிதனுக்கு முடியாது. लेकिन मानव से ये नहीं हो पाता है कि मैं कौन हूँ, ये कार्य को नहीं जान पाता. நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு சொன்னாதான் தெரியும், ஓஹோ நான் இப்படிப்பட்டவனா அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். परमेश्वर बोलेगा तभी हर एक इंसान को मालूम होगा कि वो कौन है. நேற்று முதல் அதிகாரத்தில் நம்முடைய ஐடென்டிட்டி, நம்ம யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிமையான சத்தியத்தை யோசித்தோம். कल पहला अध्याय में उत्पत्ति का हम परमेश्वर के स्वरूप के अनुसार सृष्टि किए गए हैं करके हम देखे थे. இந்த ஒரு உண்மை, நான் தேவனுடைய சாயல், தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் மனதிலே உள்வாங்கி கொண்டால், अगर मैं परमेश्वर के स्वरूप से उत्पन्न किया गया हूं करके आप अच्छा से समझ जाएंगे. உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மை என்னைக்குமே வராது. आप अपने बारे में कभी भी नीचा नहीं सोचेंगे. கிதியோன் சொல்லுவார், எங்க குடும்பம் சாதாரண குடும்பம், நாங்கள் எங்கள் கோத்திரத்திலேயே சாதாரணமானவங்க அப்படின்னு தன்னை குறித்து தாழ்த்தி கொண்டே குறுகி போயிருக்கிற நிலை எப்பயுமே இருக்காது. गिदोन अपने बारे में बोल रहा है, मैं सबसे छोटा गोत्र का हूँ, सबसे गरीब परिवार का हूँ, ऐसा करके वो बोला. ऐसा विचार हमारे अंदर नहीं हो सकता. தாழ்வு மனப்பான்மைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் நீக்கி விடுகிறது. अपने आप को तुच्छ मानने का जो कार्य है वो सबको ये सत्य वचन हटा देता है. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வரும்போது முதல் அதிகாரத்தில் படைப்பு எல்லாம் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, पहला अध्याय में सारे चीजें कैसे सृज गया है ये सब लिखा हुआ है. 2வது அதிகாரத்தில் அந்த முதல் அதிகாரத்தில் உள்ளுக்குள்ள நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சில விஷயங்களை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. दूसरा अध्याय में ये समझाया गया है, पहला अध्याय का गहरी बात यहाँ समझाया गया है. நான் சொன்னேன், நேற்று நம்ம பார்த்தோம், நம்ம யாருன்னு பார்க்கும்போது தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய ஐடென்டிட்டி, நம்ம யாருங்கிறத நம்ம பார்த்தோம். कल मैं बोला हमारा आइडेंटिटी क्या है, हम परमेश्वर के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए हैं. இந்த 2வது அதிகாரத்தில் இந்த ஐடென்டிட்டியோட மறுபக்கம் இருக்கு. நம்ம யார் அப்படிங்கிறதுல இன்னொரு பக்கமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. यहाँ दूसरा अध्याय में देखेंगे तो हमारा आइडेंटिटी का दूसरा एक तरीका भी लिखा हुआ है. ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தரை மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். उत्पत्ति 2:7 में तब यहोवा परमेश्वर ने आदम को भूमि की मिट्टी से रचा और उसके नथनों में जीवन का श्वास फूंक दिया और आदम जीवित प्राणी बन गया. लिखा, நான் यार, मैं कौन हूँ, தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன், परमेश्वर के स्वरूप से उत्पन्न किया गया हूँ. இந்த வசனம் சொல்றது என்ன, நான் யாரு, लेकिन ये वचन में मैं कौन हूँ करके बता रहा है மண்ணு, मिट्टी है. இது நான் யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டியோட மறுபக்கம். ये भी मैं कौन हूँ करके आइडेंटिटी का एक और तरीका है. ரெண்டு உண்மை, दोनों सही है. ஒரு பக்கம் உயர்த்தக்கூடிய சத்தியம், பா தேவ சாயல் தேவனுடைய பிள்ளைங்கிறது உண்மைதான். एक तरफ से बहुत बड़ा सत्य है, परमेश्वर के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए हैं. இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம், சாதாரண மண்ணுல இருந்து அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தனால நம்ம தேவ சாயல் ஆயிட்டோம், ஆனா நம்ம மண்ணு தான். लेकिन दूसरा एक तरीका है, हम मिट्टी ही है लेकिन परमेश्वर अपना श्वास को फूंक दिया है, इसलिए हम जीवित प्राणी बन गए हैं. இந்த 2வது அதிகாரத்தின் இந்த 7வது வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, ये दूसरा अध्याय 7वां वचन हमारे लिए क्या आशीर्वाद को देता है. மனிதனுடைய ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்றை சின்னதாக சாதித்து விட்டால், கொஞ்சம் பணம் வந்துட்டா, கொஞ்சம் அழகாக இருந்துட்டா, பெருமை வந்து அது
தலை கால் தரையில நிக்காம பெருமை வந்துடுறது ஒரு மனிதனுக்குரிய ஒரு பிரச்சனை. अगर मानव को मान लीजिए अगर कुछ पैसा का आवक ज़्यादा हो गया, उसके पास पैसा ज़्यादा है, तो उसको हम वो अपने आप को बहुत बड़ा समझेगा. இங்க பார்க்குறோம், நம்ம மண்ணினால உருவாக்கப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தை நம்மை குறித்து மேட்டிமையா நினைக்காதபடி நம்மை தாழ்த்துவதற்கு இந்த வசனங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ये वचन हमको ये सिखाता है कि हम अपने आप को घमंड नहीं करना है, परंतु एक नम्रता के स्वरूप में हम रहना चाहिए. சங்கீதம் 103 भजन संहिता 103 அதுல 103ல அங்க பார்க்குறோம் 14வது வசனத்துல भजन संहिता 103 का நம்முடைய உருவம் 14वां वचन में, இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். क्योंकि वह हमारी सृष्टि जानता है और उसको स्मरण रहता है कि मनुष्य मिट्टी ही है. அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் பார்த்தா இருக்கு, மனுஷனுடைய நாட்கள் புல்ல போல இருக்கு, பூ போல போக்குறான், ஆனா காற்று அடிக்குது, அது இல்லாம போது, இருந்த இடம் இனி அதை அறியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. 15वां वचन में देखते हैं मनुष्य की आयु घास के समान होती है, वह मैदान के फूल के समान फूलता है, लिखा है. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்றது என்ன? மனுஷன் எதை தான் சாதிச்சாலும், பெரிய உலகத்தின் முதல் பணக்காரனா இருக்கலாம், நாட்டை பிடிக்கலாம், ஆனா அவன் ஒரு நாள் சாகத்தான் போறான். மண் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். इंसान बड़े बड़े देशों को अपने वश में कर लेता है, लेकिन एक दिन उसको समझ में आ जाता है कि मैं मिट्टी ही हूँ. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். प्रेरित पौलुस सामर्थ्य से प्रभु ने उसको इस्तेमाल किया था. மரித்தோரை உயிரோடு எழுப்புவாரு, मरे हुओं को जी उठाने वाला है. அவர்கிட்ட இருக்கிற கர்ச்சீஃபை கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்ட சுகமாயிரும். उसका रुमाल को किसी एक जन के ऊपर का शरीर में डालेंगे, वो चंगा हो जाता था. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தவர், और यीशु मसीह को आमने सामने देखा हुआ था. மூன்றாவது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், तीसरा आकाश तक पहुंचा हुआ व्यक्ति भी था. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நல்ல சுகமளிக்கிற வரங்கள் உள்ள ஊழியர்கள்லாம் ஜனங்கள் மொச்சிக்கிட்டு போவாங்க. ஐயோ இவரை தொற்ற மாட்டோமா, நமக்காக ஜெபம் பண்ணிட மாட்டாரா, அப்படி ஜனங்கள் அவரை தேடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் இவர். मतलब एक सामर्थी सेवक था जिसको लोग हमेशा खोजते थे, हमेशा लोग उसके पीछे हो जाते थे. அவர் சொல்றாரு, அவருக்குள்ள இப்படி எத்தனையோ பொக்கிஷங்கள், வரங்கள், வல்லமைகள், தேவ மகிமை எல்லாம் அவர் மூலம் வெளிப்படுறது உண்மைதான். प्रभु का सामर्थ्य उसके शरीर से, उसके अंदर से भले बाहर प्रकट होता था. பவுலுக்கு ஒரு நாளும் பெருமை வந்தது இல்லை. लेकिन पौलुस के अंदर एक दिन भी घमंड नहीं हुआ था. அதற்கு காரணம் இந்த வசனங்கள், மனிதன் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கிறான், இதெல்லாம் ஒரு மைண்ட்ல இருக்கு. इसका कारण यह है कि इसको हमेशा पता है पौलुस को कि मनुष्य मिट्टी ही है. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், दूसरा कुरिन्थियों 4वां अध्याय, அந்த பக்கத்தை திருப்பிக்கங்க, 7வது வசனத்தை கவனிங்க. दूसरा कुरिन्थियों 4वां अध्याय 2 கொரிந்தியர் 4:7, 7वां वचन में लिखा है कुछ बात. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். परंतु हमारे पास वह धन मिट्टी के बर्तनों में रखा है कि यह असीम सामर्थ्य हमारी ओर से नहीं, वरन परमेश्वर ही के ओर से ठहरे. தேவனுடைய மகத்துவ வல்லமை பவுல் மூலம் கிரியை செய்யறது உண்மைதான். मतलब परमेश्वर का सामर्थ्य पौलुस के द्वारा भले प्रकट हुआ. பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை குறித்து நீங்க வாசிச்சிருக்கலாம். पुराना नियम में सिमसोन के बारे में आप लोग पढ़े होंगे. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் வரங்கள் வல்லமைகளை கொடுக்க முடியும். पवित्र आत्मा किसी मनुष्य को कैसे सामर्थ्य, जैसा भी अपना सामर्थ्य को दे सकते हैं. இந்த சிம்சோனுக்கு கொடுக்கப்படுற கிஃப்ட் என்ன? எக்ஸ்ட்ராடினரி பவர். इसका सिमसोन का एक एक्स्ट्राऑर्डिनरी पावर, सामर्थ्य दिया गया. சினிமால பார்க்குற ஒரு ஹீரோ 50 பேர் அடிப்பார். सिनेमा में हम देख सकते एक हीरो 50 गुंडों को मार डालेगा. இதெல்லாம் நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ये तो नहीं होता है हकीकत ஆனால் में. சிம்சோனை தேவன் அப்படி பயன்படுத்தினார். लेकिन सिमसोन को उसी तरह प्रभु ने इस्तेमाल भी किया है. நியாயாதிபதிகள் न्यायों की पुस्तक 15வது அதிகாரம், 15वां अध्याय, அங்கே எதிரிகளோடு ஒரு யுத்தம் நடக்கிறது. वहाँ शत्रु लोगों के साथ ये लड़ रहा है. ஒரு கழுதை தாடையை வச்சு 1000 பேர் அங்க அடிச்சு காலி பண்றாரு. एक गधा का हड्डी को लेकर इसने वहाँ लड़ाई कर रहा है. அங்க சிம்சோன் சொல்றாரு 16வது வசனத்துல, நியாயாதிபதிகள் 15:16ல, वहाँ न्यायों 15 का 16 वचन में, அந்த வசனத்தின் பின்பகுதியில, கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். वहाँ वो बोल रहा है
गधे के जबड़े की हड्डी ही से मैंने 1000 पुरुषों को मार डाला कहता है। ஒரு கழுதையுடைய தாடை இப்படி சின்ன ஒரு வெப்பன் மாதிரி இருக்கு, அதை வச்சு எப்படி ஒருத்தன் 1000 பேரை கொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்ததுனால தான். ஆனா இங்கே சிம்சோன் அதை மறந்து தான் கொன்றதாக அவனுக்கு தோன்றுகிறத சொல்றான், நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறான். मतलब ये पवित्र आत्मा को आगे नहीं खड़ा किया, परंतु ये बोल रहा है गधे का जुबड़े के हड्डी से मैंने मार डाला करके अपने को आगे खड़ा कर रहा है। இங்க இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். यहाँ वाले आप लोगों को और मुझको प्रभु सामर्थ्य से इस्तेमाल कर सकते ஜெபம் हैं। பண்ணி உபவாசம் இருந்து பைபிள் வாசி ஆண்டவரை தேடிட்டா நம்ம நிச்சயமாய் வல்லமையாய் பயன்படுத்துவார். अगर प्रार्थना करके बाइबल को ध्यान करेंगे जरूर प्रभु हमें इस्तेमाल करेगा। பிசாசுகள் நீங்க போனாலே தெருக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். आप सड़क में जाते ही दुष्ट आत्माएं भाग जा सकता है। கேன்சர் வியாதிகள்லாம் ஈஸியா உங்களை கொண்டு ஆண்டவர் சுகப்படுத்த முடியும். कैंसर बीमारी को प्रभु आपके द्वारा आसानी में चंगा कर सकता है। அன்னைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டு இருக்கும்போது நான் நினைச்சிடக்கூடாது நான் தான் இதை செய்யறேன்னு ஒரு எண்ணங்கள் வரும், நம்ம தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். लेकिन प्रभु आपको इस्तेमाल करने के समय में ये भी एक विचार आएगा कि मैं बड़ा व्यक्ति बन गया हूँ। அப்ப பவுல போல அந்த 2 கொரிந்தியர் 4:7 போல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் மண்பாண்டம், இந்த சரீரம்ங்கிற மண்ணால செஞ்ச பாண்டத்துக்குள்ள இருக்கு, நான் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற எண்ணம் திரும்ப திரும்ப நமக்குள்ள புதுப்பிக்கப்படணும். लेकिन पौलुस का कहने के अनुसार दूसरा कुरिन्थियों 4:7 के अनुसार मिट्टी ही है करके हम स्मरण हमेशा हमको होना चाहिए। நம்ம சில நேரம் தலைக்கால் புரியாம ஆடிடுவோம், நம்மளால தான் எல்லாங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம விழுந்துருவோம், அப்படி ஒரு டெம்ப்டேஷன்ல விழுந்துருவோம். कभी कभी हम भी मेरे द्वारा ही सब बातें होती है करके हम अपने आप को सोच के गिर जा रहे हैं। ஆண்டவர் நல்லவர், परमेश्वर भला है, நம்மளை நேசிக்கிறார், हमें प्रेम करता है। பெருமையினால விழுந்து பிசாச போல மாறிடக்கூடாதுன்னு அவர் நமக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறார். घमंड के द्वारा हम शैतान नहीं बनना है करके हमारे लिए इलाज करने वाला है। வியாதி வரக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பூசி போடுற மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பார். நம்ம ஏதாவது பிரச்சனையில பண்ணி பெருமையில விழுந்துருவோம்னு சொன்னா அவர் சில மெத்தட்ஸ்லாம் வச்சிருக்கிறார். हम बीमारी में नहीं गिरना है करके टीकाकरण लगता है, उसी प्रकार परमेश्वर भी एक इलाज हमारे लिए करता है। சிம்சோனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த நியாயாதிபதிகள் 15 மறுபடியும் எடுத்துக்கங்க. सिमसोन के साथ प्रभु क्या किया है, न्यायों 15वां अध्याय நான் கொன்றேன் அப்படின்னு 16வது வசனத்துல பார்த்தோம். 16वां वचन में उसने कहा मैंने मार डाला। அப்ப ஒரு திடீர்னு அங்க பயங்கர ஒரு தாகம் எடுத்து தண்ணி இல்லாம செத்து போயிருவாங்கிற மாதிரி ஒரு நிலை சிம்சோனுக்கு வருது. अचानक में इसको ऐसा प्यास लगा कि वो मरने वाला था। அப்ப அந்த தாகத்துல 18வது வசனத்துல இருக்கு, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னு எழுதி இருக்கு. 18वां वचन में तब उसको बड़ी प्यास लगी और उसने यहोवा को पुकार के कहा लिखा है। அந்த அடுத்து சொல்றாரு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விழ வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறான். वहां वो बोल रहा है तूने अपने दास से यह बड़ा छुटकारा कराया है, अब मैं मर जाऊं क्या, ऐसे करके वो कह रहा है। இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி 1000 பேரை வீழ்த்துகிறார். 1000 पुरुषों को इसने मार डाला है, தான் செய்தது போல ஒரு எண்ணம் தலை தூங்கி வருகிறது. लेकिन मैं ही किया हूं जैसे इसके मन में विचार आया। ஆண்டவர் சாகத்தக்க ஒரு தாகத்தை தொண்டையில கொடுக்கிறார். परमेश्वर उसको ऐसा प्यास दे दिया है कि वो मरने वाला था। டக்குன்னு சிம்சோனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இது வெறும் மண்பாண்டம் தானே அப்படின்னு ஞாபகம் வந்துருது. तुरंत सिमसोन को याद आया कि अरे मैं तो मिट्टी ही நான் हूं, தெரியாம நான் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டேன். मैं अनजान से बोल दिया मैंने मार डाला करके। 18ல சொல்றாரு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கேன்னு சொல்லி அக்னாலஜ் பண்றாரு. ஆண்டவரே இது நீங்க தான் சொல்றாரு. इसलिए 18 वचन में बोल रहा है प्रभु के ओर तूने अपने दास से ये बड़ा छुटकारा कराया है करके बोल रहा है। 2 கொரிந்தியர் 12 दूसरा कुरिन्थियों 12वां अध्याय நான் சொன்னேன் பவுல வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொன்னேன். पौलुस को प्रभु ने बहुत सामर्थ्य से इस्तेमाल किया करके मैंने बोला। உங்களை இந்த நாட்டிலே நீங்க தான் நம்பர் 1 இவாஞ்சலிஸ்ட்னு உங்களை ஒருவேளை கற்பனை பண்ணிக்கோங்களேன். मान लीजिए आप भारत देश का पहला नंबर का सुसमाचारक है, உங்களை பார்க்கணும்னு ஆயிரக்கணக்கான பேர் துடிச்சிட்டு இருப்பாங்க. और आपको देखने के लिए हजार लोग इंतजार है। நீங்க கையை வச்சா பிசாசு ஓடு, வியாதிகள் போகுது, மரிச்சவங்க எல்லாம் உயிரோடு எழும்புறாங்க. आप हाथ रखने से दुष्ट आत्मा भाग जा रहा है, बीमार लोग चंगा हो जा रहा है मान लीजिए। சரி, பவுல் அதே மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். वैसे ही पौलुस को भी प्रभु इस्तेमाल किया। அங்க சிம்சோனுக்கு ஒரு தாகத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னேன், சாகத்தக்க ஒரு தாகம். वहां सिमसोन को ऐसा प्यास को प्रभु ने दे दिया कि वो मरने वाला था। 2 கொரிந்தியர் 12:7 பவுல் சொல்றாரு, दूसरा कुरिन्थियों 12 का 7वां वचन में पौलुस कहता है அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, इसलिए कि मैं प्रकाशने की बहुतायत से फूल न जाऊं। என் ஆண்டவர் சூப்பரா பயன்படுத்துறனால அப்படியே எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வருது, நான் என்ன உயர்த்திராம இருக்க, मतलब मैं अपने आप को घमंड जैसे नहीं करने के लिए என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, मेरे शरीर में एक कांटा
छुपाया है। என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. अर्थात शैतान का एक दूत कि मुझे घूसे मारे ताकि मैं फूल न जाऊं। ஆண்டவர் உங்களை என்னை வல்லமையா பயன்படுத்த முடியும். आपको और मुझको प्रभु ये सामर्थ्य से इस्तेमाल कर सकते हैं। மனிதனுடைய பிரச்சனை பெருமை, मानव की समस्या यह है कि घमंड। என் பிரச்சனை உங்க பிரச்சனை பெருமை. आपका और मेरा समस्या भी घमंड ही है। நம்ம பெருமையில விழுந்துருவோம்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, हम घमंड में गिरने वाले हैं करके प्रभु को अगर पता चल गया, நான் சொன்னேன் தடுப்பூசி போட்டா வியாதி வராம இருக்கும். मैं बोला टीकाकरण लगने से बीमारी नहीं होता है। ஆவிக்குரிய தடுப்பூசிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். आत्मिक टीकाकरण करके प्रभु भी कुछ बातों को रखा है। அப்படி பெருமை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். अगर हम भी घमंड जैसे अगर होंगे, हमें भी मारने के लिए प्रभु के पास योजना है। அது நம்முடைய நன்மைக்காக, वो हमारा भलाई के लिए ही है। நம்ம நித்திய ஜீவன் இழந்துட हम கூடாதுங்கிறதுக்காக, अनंत जीवन को नहीं खोना தேவனுக்கு चाहिए, விரோதமாய் பாவம் செஞ்சிட கூடாதுன்னு சொல்லி. प्रभु के विरोध में पाप नहीं करना चाहिए करके। நீங்களும் நானும் யார்? आप और मैं कौन हूँ? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு பக்கம் உண்மை, प्रभु के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए हैं एक तरफ से। இன்னொரு பக்கம் உண்மை என்ன? மண்ணினால உண்டாக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். दूसरा तरफ का क्या सच्चाई है? मिट्टी है। ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதுடைய முழுமையை அந்த 2வது அதிகாரம் நமக்கு சொல்லுது. ये दूसरा अध्याय हमें और भी समझाता है कि हम कौन है। அடுத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு செயல்பாடை அந்த அதிகாரத்தில் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். और भी दूसरा अध्याय में प्रभु के संतानों के जीवन में प्रभु का एक कार्य को हम देख सकते हैं। அந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. उत्पत्ति दूसरा अध्याय को खोलेंगे। 8வது வசனத்தில் ஒரு தோட்டத்தில் ஆதாமை ஆண்டவர் வைக்கிறாருன்னு அங்கே எழுதியிருக்கு. 8वां वचन में वहाँ लिखा है कि प्रभु ने उनको भूमि से रचा है। நம்ம இருக்கிற இடம் அழகா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். 8वां वचन में लिखा है यहोवा परमेश्वर ने वाटिका लगा ही करके। 9வது வசனத்தில் எழுதியிருக்கு ஆண்டவர் படைச்ச உணவு, பழங்கள், காய்கறிகள் எப்படி இருக்கான்? பார்வைக்கு அழகும் புசிப்பிற்கும் நலமானது அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். 9वां वचन में यहोवा परमेश्वर ने भूमि से सब भांति के वृक्ष और जो देखने में मनोहर और फल खाने में अच्छे हैं ये सब लगाया। பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும், देखने में मनोहर। ஆண்டவர் நம்மளை அப்படி ரசிச்சு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறார். அதை பாரு, அதை என்ஜாய் பண்ணு, அடுத்தது சாப்பிட்டு பாரு அப்படின்னு வச்சிருக்கிறார். उसको हम ऐसे खाने के लिए प्रभु रखा है। அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயறதுக்கு 4 நதிகள் இருக்குன்னு 10வது அதிகாரத்து மேல எழுதியிருக்கு. वहाँ 10वां वचन में उस वाटिका को सींचने के लिए एक महानदी है लिखा है। இந்த ஊர் பக்கம் நல்ல ஆறுலாம் ஓடுது, நெல் விளையும் சில ஊரை பத்தி சொல்லுவாங்க. தஞ்சாவூர் இங்கெல்லாம் நல்ல நெல் விளையும். कुछ ऐसे गांव के तंजावुर जैसे जगह को बोलते हैं, वहाँ धान की ज्यादा खेती होता है। 11வது வசனத்தின் பின்பகுதியில் கடைசியில் எழுதியிருக்கு அவ்விடத்தில் பொன் விளையும்னு எழுதியிருக்கு. वहाँ 11वां वचन में लिखा है वहाँ पूरा सोने ही सोने मिलते हैं करके। எப்படி இருக்கும்? தினம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தங்கம் அப்படியே வளைச்சு நாளைக்கு பார்த்தா ஒரு 1/2 கிலோ இருக்கும், நாளை கழிச்சு 2 கிலோவா தங்கம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஏதோ ஒரு தங்கம் விளைஞ்சிருக்கு, கொஞ்சம் உருவாகி இருக்காங்க. सोच लीजिए हमारे घर के सामने में 1 किलो 1.5 किलो 2 किलो सोना होने से कैसा लगेगा, उसी प्रकार वहाँ होता था। இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய செழிப்பிற்காக பரிசுத்த ஆவியானவருடைய ஆகிய நதி 4 நதிகள் அல்ல, எல்லா பக்கத்திலிருந்தும் நம்ம ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். आज भी चारों तरफ का नदी नहीं, वरन पवित्र आत्मा हमें उन चारों नदियों से बढ़कर हमें भरने वाला है। உன்னை விட விலையேற பெற்ற வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை என்ரிச் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். सोना से बढ़कर कीमती वचन को हमें दिया है। இந்த ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவிலே इस प्रभु और हमें दोनों का इस संबंध में மனிதனுக்கு ஃப்ரீ வில், சுய சித்தம் என்கிற ஒரு gift ஆண்டவர் கொடுக்கிறார். मानव को परमेश्वर ने अपना इच्छा करके एक बात को दिया है। நம்மள மிஷின் மாதிரி உருவாக்கல. हमें एक मशीन के रूप में प्रभु नहीं बनाया। ஆண்டவர் சொல்லுவாரு இப்படி செய் இப்படி செய்யாதம்பாரு. प्रभु बोल रहे हैं ऐसा कर ऐसा मत कर। நம்மள கழுத்தை பிடிச்சு தள்ள மாட்டார். हमें गले लगा के ऐसा नहीं करने वाला। இதோ உனக்கு முன்பாக ஜீவனுக்குள்ள வழியும் மரணத்துக்குள்ள வழியும் வைக்கிறேன், நீ பார்த்து தெரிந்தெடுத்துக்கோ நலமானதுன்னு வழிகளை நமக்கு முன்பாக வைப்பார். देख तेरे सामने जीवन का मार्ग भी रखा हूँ और नरक जाने का मार्ग भी रखा हूँ बोलने वाला प्रभु है। 16வது வசனத்துல பார்க்கிறோம், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 16वां वचन में देखते हैं यहोवा ने कहा तू वाटिका के सब वृक्षों का फल बिना खटके खा सकता है। தேவனுடைய பொதுவான சித்தம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். परमेश्वर का वहाँ इच्छा क्या है? ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிறோம். अगर मान लीजिए आप और हम अदन वाटिका में है, நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை, हम प्रार्थना नहीं करना है ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆப்பிள் சாப்பிடுற சித்தமா மாதுளம்பழம் சாப்பிடுறது உங்களுடைய சித்தமா அப்படின்னு ஜெபிக்க வேண்டியதில்லை. प्रभु आज मैं सेब खाना है या अनार को खाना है ऐसा प्रार्थना करने की जरूरत नहीं है। உனக்கு பிடிச்ச எதனாலும் சாப்பிடு, आप जो पसंद है
उसको हम खा सकते हैं। சில நேரத்துல சில கிறிஸ்தவர்கள் தேவ சித்தம் அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ரீமா ரொம்ப மனதை டைட்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. कभी कभी कुछ मसीह लोग प्रभु का इच्छा का विषय में बहुत अपने आप को नूतन समझते हैं। கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ சகோதரன்ட்ட விருந்தினர் வந்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, எங்கள் ஊழியத்தை எல்லாம் பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னோம். कई सालों के पहले एक भाई को हम लोग बोले थे कि विरुद्धनगर अगर आएंगे हमारा ऑफिस में भी आइए। ஜீசஸ் என்கிட்ட சொல்லலையேன்னாரு. वो बोला यीशु तो मेरे को नहीं बताया है। உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நான் முடிவு பண்ணிட்டோம். हम सोचे कि उनको कुछ कर ही नहीं சும்மா सकते। சொல்கிறேன், வந்தா வாங்கப்பா வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போங்கிறோம். हम बोले कि अगर विरुद्धनगर तरफ आएंगे थोड़ा आइए बोले। ஜீசஸ் என்கிட்ட சொல்லலையேங்கிறார். वो बोल रहा है यीशु तो मेरे को नहीं बताया है। மதுரை கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் காலேஜ் இருக்கு. मदुरई में डॉक्टर पढ़ने का एमबीबीएस पढ़ने का कॉलेज है। அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்பப்போ ப்ரேயர்ஸுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க, போவோம். वहाँ जो स्टूडेंट्स लोग हैं उनके बीच में कभी कभी हम जाते हैं। திருநெல்வேலியை சுற்றி தெரியும், ஓரளவு கிறிஸ்தவங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. तिरुनेलवेली करके जगह है, पूरा सब मसीह लोग ज़्यादा रहते हैं। மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற பகுதிகளிலே मतलब जो मन की कमजोर वाले रहने का इलाका में அங்கே ட்ரைனிங் எடுக்கிற டாக்டர் தம்பிகள் சொல்லி தான் எனக்கு தெரியும். वहाँ एक डॉक्टर मतलब ट्रेनिंग में है। அங்கே மனநல பாதிக்கப்பட்டு வரக்கூடிய கிறிஸ்தவங்க நிறைய இருப்பாங்க. वहाँ उसमें भी जो पागल होके आते हैं उनमें भी मसीह लोग भी रहते हैं। பைபிள் நல்லா தெரியும் நிறைய பேருக்கு. बाइबल को अच्छा से जानते हैं वो लोग। ஆனா அந்த சத்தியம் எது விடுதலை தரும் தெரியாம ஏதோ ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இப்படியா அப்படியான்னு சொல்லி தங்களுடைய மனதை தாங்களாகவே வசனத்தை வைத்து ஏதோ குழப்பிக்கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் சிலர் அப்படிங்கிற உண்மை அவனுக்கு சொன்னான். लेकिन वो डॉक्टर ऐसा मतलब सत्य को बताया कि वचन को ही लेकर अनेक लोग पागल भी हो जाते हैं। என்னுடைய ஒய்ஃப் கிராமத்தில் சொல்லுவாங்களா, வேத கிறுக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. பைபிளை படிச்சுட்டே இருக்கால பார்த்து படிக்காதவங்க கேலி பண்ணுறது வேத கிறுக்குவேன் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லுவா. मेरी भी पत्नी के गांव में उसको कई लोग मजाक उड़ाते थे कि तू बाइबल पढ़ पढ़ के पागल हो जा रही है। நான் சொல்கிறேன், பைபிளை படிச்சுட்டே இருந்தாலும் கிறுக்காயிட மாட்டோம். बाइबल को पढ़ते ही रहने से हम पागल नहीं होंगे। இரவும் பகலும் இது ஆசையோட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட படிக்கும்போது விடுதலை சமாதானம் இன்னைக்கு இருக்கிறது காட்டிலும் இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம், நல்லா இருக்கும். दिन और रात अगर ध्यान करेंगे पढ़ेंगे तो यहाँ अभी से बढ़कर जिंदगी अच्छा ही होगा। ஆனால் தவறாக போதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. लेकिन गलत मार्ग में कोई ना कोई हमें ले जाने का मौका है। எனக்கு தெரிஞ்ச ஊழியம் செய்து கொண்டிருக்கோம், திடீர்னு ஊழியம் செய்யாம போயிட்டார். एक व्यक्ति सेवा कर रहा था, अचानक सेवा को छोड़ दिया। என்னனே ஆச்சு அப்படின்னு கேட்டேன். क्या हुआ भैया, मैंने पूछा। இல்ல, ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துக்கு போகும்போது நான் உங்களுடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை விரட்டணும்னு சொல்றாரு, பரலோகத்துல விடல, வேண்டாம் ஊழியம் செஞ்சு எங்கேயாவது நம்ம போக முடியாம இருக்கக்கூடாதுன்னு அவரா ஏதோ சொல்லிக்கிறார். वो बोल रहा है अनेक लोग भविष्यवाणी बताए स्वर्ग राज्य नहीं गए, इसलिए हम भी सेवा नहीं करेंगे, क्योंकि सेवा करने से स्वर्ग राज्य नहीं जाएंगे तो क्या होगा। 16வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம். ये 16वां वचन में सब वृक्षों का फल बिना खटके खा सकते हैं। அங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. ஆப்பிள் சாப்பிட்றது உங்களுடைய சித்தமா, வியாழக்கிழமை என்ன சாப்பிட ஆண்டவரே அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. इसलिए गुरुवार के दिन उपवास रह के मैं करना है क्या, वो खाना है क्या, नहीं, ऐसे सवाल नहीं उठाना है। அடுத்த வசனம் 17ல சொல்றாரு, நன்மை தீமை ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஸ்பெசிபிக் ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். 17वां वचन में एक विशेष बात को बोल रहा है, पर भले या बुरे के ज्ञान का जो वृक्ष है उसका फल तू कभी ना खाना, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். क्योंकि जिस दिन तू उसका फल खाएगा उसी दिन अवश्य मर जाएगा करके। எல்லா பழத்தையும் நீ சாப்பிடு, सब वृक्षों का फल खा எத்தனை सकता है, வேணாலும் சாப்பிடு, जितना भी मन है। ஏன்ட்ட நீ கேட்க வேண்டாம், அடிச்சு மாட்டு. मेरे से बिना पूछे। ஒரே ஒரு மரம், लेकिन एक ही कार्य है, அதுல ஒரு பழம் இருக்கு. वो एक फल है। என்ன பழம்லாம் ஆராய்ச்சி வேண்டியதில்லை, वो क्या फल है ऐसी जांचने का जरूरत नहीं, அந்த ஒரு மரத்துல உள்ள பழம் சாப்பிடக்கூடாது. बस उस वृक्ष का फल को नहीं खाना है। ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் நிறைய நேரம், சில நேரம் கடினம் மாதிரி தெரியும், நிறைய ஈஸியா இருக்கும். प्रभु का अनेक समय में प्रभु का जो परीक्षा है हमेशा आसान है, ஆனா நம்ம விட மாட்டோம், ஈஸியானதுலயும் விழுவோம், ஃபெயில் ஆகும். लेकिन हम तो उसमें भी हम गिर जाने वाले हैं। இந்த பழத்தை பத்தி நான் போய் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, इस फल के लिए हम प्रार्थना नहीं करना है, प्रभु आप तो बोल दिए हैं, आप तो मना कर दिए हैं, எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டவரே, थोड़ा सा आशा है प्रभु खा लेता हूँ, அப்படிலாம் கேட்கக்கூடாது. ऐसा प्रभु से हम नहीं தெளிவா मांगना है। சொல்லிட்டார், சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டார், அதை போய் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க கூடாது. प्रभु यहाँ निर्मल बोल दिया है कि उसको मत खाना। பிலேயாம் ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை சபிக்கிறதுக்கு பாலாக் ராஜா கூப்பிடுறான், நீ போகாதன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவார். वहाँ बिलेयाम व्यक्ति को प्रभु बोला, वहाँ मत जा करके प्रभु ने बोला। அவர் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பண ஆசை எப்பயுமே இருக்கும் இந்த ஊழியருக்கு. लेकिन इसके अंदर में थोड़ा पैसा का लालच आने लगा। ஒரு ஊழியர் சொன்னார், கவருக்குள்ள பவர் இருக்குன்னாரு. एक व्यक्ति ने बोला कवर के अंदर पावर है, காணிக்க பவர், அந்த பவர் நோக்கி அவர் இழுக்குது. இல்ல
நான் திருப்பி கேட்கறாரு, ஆண்டவரே நான் போறேன் அப்படிங்கிறாரு. इसलिए वो व्यक्ति पूछ रहा है, प्रभु से मांग रहा है, फिर मैं जाऊं प्रभु। திரும்ப திரும்ப கேட்டா ஆண்டவர் போன்றுவார். आप जबरदस्ती करेंगे, प्रभु जा बोल देगा। விலையாம் நினைச்சிருப்பாரு, நம்ம போராடி ஜெபித்து ஆண்டவருடைய அனுமதியை பெற்று போகிறோம்னு நினைச்சிட்டு போறாரு. वो व्यक्ति समझ रहा है कि हम तो प्रभु को भी जीत लिए हैं, வழியில அவனை கொல்றதுக்கு ஒரு தேவதூதன் நின்றான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. लेकिन रास्ता में वहां उसको मारने के लिए एक दूत वहां तलवार के साथ खड़ा था। ஆண்டவர் நோன் சொன்னதை திரும்ப திரும்ப கேட்டு ஏதாவது ஆண்டவர் வழியை ஓபன் பண்ணிடுவாரான்னு ட்ரை பண்ணோம்னா அடிதான் சாவுதான். प्रभु यदि मना कर दिया, उसको जबरदस्ती हम नहीं करना है, करेंगे हम मर जाएंगे। மனிதன் சோதிக்கப்பட வேண்டியது தேவனுடைய பார்வையிலே அவசியமா இருக்கிறது. क्योंकि मानव का परीक्षा लेना प्रभु के नजर में जरूर बात है। ஆண்டவரே உமக்காக உயிரையும் கொடுப்பேன் பேதுரு சொல்றாரு. पतरस बोला, प्रभु आपके लिए मैं अपना प्राण भी दे दूंगा। நம்மள அப்படிலாம் பாட்டு பாடுறோம், உயிரை கொடுப்போங்கிறோம், நேசிப்போம்லாம் பாட்டுலாம் பாடுறோம். हम भी गीतों में गाते हैं, प्राण दे दूं प्रभु। உண்மையா பொய்யான ஆண்டவர் சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். लेकिन ये सच है या झूठ है, पेदरू प्रभु fail जांचे। ஆயிட்டாரு. पतरस बोलने लगा। இங்கே ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு எளிய டெஸ்ட் வைக்கிறாரு. மனிதன் தன் சொன்னதை கேட்பானா இல்லையா, அவ்வளவுதான் இதுல உள்ள பாயிண்ட். बस प्रभु एक आसानी एक परीक्षा रखा, मानव मेरा बात को मानेगा या नहीं मान रहा है। இந்த சின்ன ஈஸியான டெஸ்ட்ல மனிதன் ஃபெயில் ஆகி இன்னைக்கு பார்க்குறோம் உலகம், the world has become a mess. பாழாய் போயிருக்கிற சபிக்கப்பட்ட உலகம் இந்த கீழ்ப்படியாமையிலிருந்து வருகிறது. इस एक बात को टालने से पूरा दुनिया में आज ये सारे बातें हम सामना करना पड़ रहा है। ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் நல்லா இருக்காரு, குழந்தையே இல்லை, விசுவாசமா இருக்காரு, குழந்தை பிறந்திருது. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாமை தேவன் சோதித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. अब्राहम को पहले संतान नहीं था, प्रभु ने उसको बुलाया, संतान दिया, वो एक समय में उसका भी परीक्षा लिया। குழந்தை இல்லாத காலத்தில் ஆண்டவர் விசுவாசிக்கிறாரு. जब बच्चा नहीं था तो प्रभु के ऊपर विश्वास நான் சொன்ன करता இடத்துக்கு போனா ஆபிரகாம் போயிடுவாரு. था, जगह भी जाने के लिए बोलता था तो अब्राहम जाता था। அங்க அடிவைப்பு இருக்குமா, ரூம்ல குழாய் திறந்தா தண்ணி வருமானலாம் கேட்க மாட்டாரு. वहाँ पानी मिलेगा क्या या कुछ पानी का सुविधा होगा क्या, ये भी नहीं पूछता था। என்ன மாதிரி குழம்பு இருக்கும், உப்பு இருக்குமா, புளி இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டார். போனா போயிடுவார் அந்த பக்கம். वहाँ खाना मिलेगा क्या, सब्जी मिलेगा क्या, पूछता ही नहीं था, सीधा वो चला जाता था। அப்படிலாம் இருந்து ஒரு 100 வயசு கிட்ட நெருங்கும் போது ஆதியாகமம் 22:1 எழுதியிருக்கு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னு எழுதியிருக்கு. ऐसा अब्राहम 100 उम्र को पहुंचा तब लिखा है 22वां अध्याय पहला वचन में, इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने अब्राहम को परीक्षा ली। தங்கம் அப்படிங்கிறது நம்ம பார்வையில காஸ்ட்லி. सोना बोलने से हमारा नजर में कीमती चीज है। சின்ன கம்மல்ல மாட்டுற ஸ்க்ரூ அதை கூட பத்திரமா வச்சிருப்போம், காஸ்ட்லி. अगर एक छोटा सा सोने का चीज है तो भी हम संभाल के रखेंगे। தேவனுடைய பார்வையில ஒரு விஷயம் காஸ்ட்லியா இருக்கு. लेकिन परमेश्वर के नजर में एक चीज कीमती है। 1 பேதுரு 1வது அதிகாரம் திருப்பிக்கங்க. पहला पत्रस पहला अध्याय को खोलेंगे। 1 பேதுரு 1:7 வசனம். पहला पत्रस पहला अध्याय 7वां वचन। அந்த வார்த்தை எனக்கு எப்பயுமே பிடிக்கும், அழிந்து போகிற பொன் அப்படின்னு போட்டிருக்கும். वहां नाश होने वाला एक सोना, சொக்கா 1000 காசா அப்படி இல்ல, इतना 1000 पैसा है क्या, ऐसा नहीं, அழிந்து போகிற பொன். वो जो होगा हो गया। நம்ம திடீர்னு ரூபாவா சேர்த்து ஒரு கம்மல் எடுக்க போனீங்கன்னா கடையில் கேட்கலாம், அந்த அழிந்து போகிற பொன் வளையல் ஒன்று எடுங்கன்னு கேட்கலாம். और जब भी हम दुकान में जाते हैं हमें ये बात याद आना ही चाहिए। வேண்டாம், ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படி சொல்ல வேண்டாம், சொல்றேன், அது அப்படிதான் பார்க்கணும். அழிந்து போகிற பொன் அப்படிதான் பார்க்கணும். उदाहरण के लिए मैं बोल रहा हूँ, नाश होने वाला चीज है करके। அங்க எழுதியிருக்கு, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் அப்படின்னு எழுதியிருக்கு. इसलिए तुम्हारा विश्वास जो आग से थाए हुए नाशवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है। ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, प्रभु ने एक कहते हैं, அதை கேள்வி கேட்காம சந்தேகப்படாம அப்படியே நம்பக்கூடிய விசுவாசத்தை ஆண்டவர் தங்கத்தை விட விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். अगर आप बिना प्रश्न के प्रभु के ऊपर विश्वास करेंगे, वो विश्वास जो है सोना से भी बहुमूल्य है। அங்க எழுதியிருக்கு, அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது சோதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். वहां लिखा हुआ है कि तुम्हारा परखा हुआ विश्वास करके लिखा है। கடவுள் என்னைய இப்படி சோதிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சிலர் ரொம்ப நொந்துக்கிடுவாங்க. कई लोग ऐसे दुख होते हैं कि क्यों प्रभु मेरे को परीक्षा தேவனுடைய लेते हैं। பிள்ளைகள் நீங்களும் நான் அப்படி ஆண்டவரை பார்க்க கூடாது. आप और हम प्रभु को ऐसा नहीं देखना है। இந்த சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்க எழுதியிருக்கு, அந்த விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். वहां परखना जरूरी है क्योंकि यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरेंगे। பரலோகத்துல போய் சில விஷயத்துல நமக்கு பாராட்டு காத்துக்கிட்டு இருக்கு. स्वर्ग राज्य में अनेक हमारे लिए बधाई वहां इंतजार है। மற்றவங்களெல்லாம் நம்பாம முறுமுறுத்த ஜனங்கள் இருக்கும்போது ஒரு யோசுவாவும் காலேபும் ஆண்டவரை நம்புறாங்க. अनेक लोग भले विश्वास नहीं किए, लेकिन यहोशू और कालेब
दोनों को प्रभु को विश्वास किया। மரணத்திற்கு பின்பு நித்திய கரையில பரலோக ராஜ்யத்துல அவர்களுக்கு இங்க எழுதப்பட்டிருக்கிறபடி புகழ்ச்சி கனம் மகிமை அதற்குரியது அங்கே காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கிடைச்சிருக்கும். जरूर मरण के बाद यहोशू और कालेब को आदर और महिमा वहां स्वर्ग राज्य में मिला होगा। நம்ம ஃபியூச்சர் நித்தியம் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் சோதனைகளை அனுப்புகிறார். हमारा भविष्य भलाई होने के लिए ही प्रभु हमें परीक्षा लेते हैं। ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். उत्पत्ति 2 अध्याय को हम ध्यान कर रहे हैं। நம்ம வெறும் மண் அப்படிங்கிறத பார்த்தோம். हम केवल मिट्टी ही है करके हम देख रहे हैं। ஆண்டவர் நமக்கு சின்ன ஈஸியான சில டெஸ்ட்லாம் வச்சு நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சோதனைகளை வைக்கிறார் ஆண்டவர். परमेश्वर आसानी परीक्षा को हमारे सामने में रखते हैं कि हम जान जाएं कि हम कौन है। அந்த 2வது அதிகாரத்துல நான் கடைசி பகுதியை அடுத்து உங்களோட பேச விரும்புறேன். 2 अध्याय का आखिरी भाग में हम अगर देखेंगे तो 2வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 अध्याय को सब लोग खोलेंगे। தோட்டத்துல மனிதனை தேவன் வைக்கிறார். वाटिका में प्रभु ने मानव को रखा। அடுத்தங்க நம்ம பார்க்கிறோம் वहां देखते हैं 18 ஆண்டவர் சொல்றாரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்க பேசுறார். वहां 18वां वचन में आदम का अकेला रहना अच्छा नहीं है, मैं उसके लिए ऐसा सहायक बनाऊंगा जो उसे मेल खाए। கல்யாணம் ஆகாதவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. जो शादी नहीं हुए वे लोग हालेलुया बोलेंगे। கல்யாணம் ஆகாதவங்களா அல்லேலூயா சொல்லு. जो शादी नहीं हुए वे लोग हालेलुया बोलेंगे। உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன். आपको एक भविष्यवाणी बता रहा हूं। நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, आप शादी करना चाहे या न चाहे, ஐயோ என் பிள்ளை கல்யாணம் ஆகுமோன்னு உங்க அம்மா தவிச்சிட்டு இருக்காங்களோ இல்லையோ, आपका माँ बाप भले सोचे या न सोचे, பைபிள்ல உள்ள 2வது பக்கம் நீங்க கல்யாணம் பண்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் இருக்கிறார். लेकिन बाइबल का दूसरा पन्ना में ही परमेश्वर पसंद करते हैं कि आपका शादी हो जाए। கலிகூர்ந்து மகிழுங்கள், आनंदित रहो। மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்றேன். फिर से मैं एक भविष्यवाणी दे रहा கல்யாணம் हूं। ஆகாதவங்க கல்யாணம் ஆயிரும். जो शादी नहीं हुए उनका शादी होगा ही। எனக்கு தீர்க்கதரிசனம் வரம் இருக்கான்னு கேட்றாதீங்க. इसके लिए भविष्यवाणी का वरदान नहीं, பைபிள் जरूरत नहीं। வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். बाइबल का वचन जो है தனியா இருப்பது நல்லதில்லைன்னு அவர் சொல்லிட்டார்ல. क्योंकि प्रभु बोल दिया है आदम का अकेला रहना अच्छा नहीं है। இதுக்கு மேல ஆண்டவர் என்னை கண்டுக்கிட மாட்டார் நம்ம யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? इससे प्रभु और क्या चिंता करेगा। அதுல கூட சில சோதனைகள் கொஞ்சம் நெருக்கங்கள்லாம் வரலாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். लेकिन परीक्षा आएगा, हम इंतजार रहना है। ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஹோல்சேல் பிசினஸ் நல்லா நடந்த ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். सेवा में आने से पहले दवाई बनाने का फैक्ट्री हम பகுதி लोग चला। நேரமாக கிராம மிஷனரி இயக்கத்துல ஊழியம் செஞ்சேன். कभी कभी गांव मिशनरी आंदोलन में मैं आया करता था। திருமணத்திற்கு முன்பாக முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். शादी के पहले पहले मैं पूरी रीति से सेवा में आ गया। சில கிறிஸ்தவங்க நெருங்கி இருக்கிற நண்பர்களுக்கு கோவம், நீ வாட்டுக்கு இப்படி ஊழியத்தை விட்டு போயிட்டானா இப்படி உனக்கு யார் பொண்ணு தருவா அப்படி கேட்டாங்க. मुझे कुछ मसीह लोग ही ऐसा बोलने लगे कि तू सेवा में जा रहा है, कौन लड़की देगा तेरे लिए। டேவிட் கணேசன் உனக்கு என்ன தர்றான் அப்படின்னு ஒரு சொந்தக்காரன் கேட்டாங்க. कुछ रिश्तेदार लोग बोलने लगे कि डेविड गणेशन तेरे को क्या दे रहा है। ஊழியத்துல என்ன தருவான் எனக்கு தெரியும், டேவிட் கணேசன். सेवा में और डेविड गणेशन भैया क्या देगा, உன்னை நம்பி யார் பொண்ணு தருவா? और तेरे लिए कौन लड़की देगी। சில வருஷங்கள் பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. அநேகமா நம்ம கல்யாணம் ஆகாது போல நம்ம அன்னகர்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதுல சேர்ந்துருவோம் தான் நானும் நினைச்சேன். मेरे को भी ऐसे लगा कि मैं मतलब शादी ही मेरा नहीं होगा, ऐसे ही जीवन बिताना होगा सोच रहा था। கன்னியாஸ்திரி சகோதரனா இருக்க போறோம் போல நினைச்சிட்டு இருந்தேன். जो ऐसे मतलब बिना शादी के रहते हैं वैसे ही मैं भी बन जाऊंगा सोच रहा था। பாருங்களேன் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. लेकिन अभी देखिए मेरा शादी होगी, உங்களுக்கு கட்டாயம் ஆயிரும். आपको भी जरूर होगा। 2வது பக்கத்துல திருமணத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்காரு. பைபிள் சூப்பரான புக் பாத்தீங்களா? बाइबल को देखिए कितना अच्छी पुस्तक है। दूसरा पन्ना में ही प्रभु शादी के बारे में लिखा है। சரி, அதுல இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் அங்க அடுத்து எழுதியிருக்கு. इस मेल साथी के बारे में लिखा है। அதுல ரொம்ப தெளிவா சில வார்த்தைகள் தான் எழுதியிருக்கு, ஆனா ரொம்ப தெளிவா இருக்கு. वहाँ कुछ ही बातें लिखा है लेकिन बहुत अच्छा लिखा है। 21வது வசனத்துல ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். 21वां वचन में तब यहोवा परमेश्वर ने आदम को भारी नींद में डाल दिया, அவன் நித்திரை அடைந்தான். वो सो गया। அரை தூக்கத்துல கூட முழிச்சு கேட்டுருவான். आधा नींद से भी उठकर बोल देगा, ஆண்டவரே கொஞ்சம் மூக்கு நீளமா இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. प्रभु थोड़ा नाक अच्छा रखने से लड़की का அயர்ந்த ठीक நித்திரை रहेगा। வர பண்ணுகிறார். इसलिए उसको प्रभु सुला दिया। சும்மா ஒரு நான் அதுல என்ன சொல்ல விரும்புறேன், சாய்ஸ் ஆண்டவர் செய்கிறார். मतलब छूने का कार्य है परमेश्वर का है। நம்ம சாய்ஸ் நமக்கு பிடிச்சா இது பண்ணுவோம், நமக்கு சரியாவே சூஸ் பண்ண தெரியாது, ஆண்டவருக்கு அது தெரியும். हम छूने नहीं जानेंगे, परमेश्वर जानते हैं। எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ குடும்பம், मेरे एक जान पहचान मसीह परिवार, அங்க ஒரு பையனுக்கு பெண் பார்க்கணும். वहाँ एक लड़का का लड़की देखना था। அவன் அப்பா சொல்றாரு எனக்கு ஆண்டவர் தரிசனத்துல இந்த பொண்ணை தான் காமிச்சாருன்னு ஒரு பொண்ணை சொல்றாரு. उसका पिताजी बोलने लगा कि प्रभु ने मेरा दर्शन में वही लड़की को दिखाया करके। உறுதியா? ஆமா உறுதி, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். हम पूछ रहे थे सच में ऐसा है क्या, वो बोला सच में। விசாரிச்சதுல வேற ஜாதி.
पता पता लगा है ना तो दोनों दूसरे दूसरे இல்ல இல்ல இது जाति के ஆண்டவர் हैं। சித்தம் இல்லன்ட்டார். दूसरे दूसरे जाति के पता चला ना उसके पिताजी நமக்கு मना சூஸ் कर பண்ணவே दिया। தெரியாது. சூஸ் பண்ணவே நமக்கு தெரியாது. इसलिए मैं बोल रहा हूँ हम चुनने ही नहीं जानेंगे। நல்ல கலரா ஒரு பொண்ணு இருந்தா பையன் இருந்தா இதுதான் தேவ சித்தம்னு தோணும் நமக்கு. अगर गोरी गोरी या गोरा गोरा मिल गया यही परमेश्वर का इच्छा बोल देंगे। கொஞ்சம் அழகா இல்லைன்னா இது தேவ சித்தம் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அது நம்ம சித்தம், அது தேவ சித்தம்னு அப்படி ஒரு பூசிக்கிடுவோம் அதுக்கு. अगर सुंदरता वहां पसंद नहीं है प्रभु का इच्छा नहीं है भी बोल देंगे। இங்க ஆண்டவர் அயர்ந்த நித்திரை வர பண்ணி ஒரு ஏற்ற துணையை கொடுக்கிறார். அதான் 21 22ல பாக்குறோம். 21 और 22 वचनों में देखते हैं आदम को प्रभु भारी नींद में डाल दिया, प्रभु वहां चुन रहा है। நம்ம கேம்பஸ்ல இருக்க உங்களுக்கு சொல்றேன், हमारे कैंपस में रहने वाले आप लोगों के लिए एक बात है, டார்கெட் ஃபிக்ஸிங் இவதான் பண்ணி வாழ்க்கையில சோர்ந்து போயிடாதீங்க. मतलब यही लड़का यही लड़कियां ऐसा करके आप चुनकर जिंदगी में हार मत जाइए। காதல் திருமணங்கள் முடித்த சில சகோதரிகள் நம்முடைய ப்ரேயர் இதுக்கு ஃபோன் பண்ணி சில ரெகுலராக ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி. जो पहले प्रेम करते हुए शादी किए हुए लोग हैं वो लोग अभी कभी कभी मतलब फोन करते அவங்க हैं, பிரச்சனையெல்லாம் சொல்லி अपना समस्याओं को बताते हैं। அக்கா எந்த கூட்டத்தினாலும் என்னை பற்றி நீங்கள் சொல்லிக்கோங்க, वो बोल रहे हैं कि कोई भी मीटिंग में हमारे बारे में जरूर நான் बताइए। கேட்டேன்னு சொல்லுங்க, கெஞ்சி கேட்டேன்னு சொல்லுங்க. யாரையாவது மனசில் ஃபிக்ஸ் பண்ணி இவன் தான் முடிச்சு வாழ்க்கை பூரா தப்பா ஒன்றை பண்ணிட்டோமேன்னு சொல்லி கவலைப்பட்டுறாம இருக்க என் பேரை சொல்லி கூட சொல்லுங்க. இப்படிலாம் ஒருத்தவங்க சொன்னாங்க. क्योंकि मैंने एक गलती की वजह से अभी पूरी जिंदगी में झेलना पड़ रहा है, इसलिए मेरे बारे में जरूर गवाही बताइए करके बताते हैं। சரி, ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் என்ன? प्रार्थना के लिए प्रभु क्या प्रतिज्ञा दिया है? கேளுங்கள். मांगो तो ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல ரொம்ப கஷ்டமான ப்ராமிஸான்னு கேட்குறேன். कष्ट प्रतिज्ञा है क्या? என்ன செய்யணுமா? क्या करेंगे हम? கேட்கணும். मांग सकते हैं। ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணு தாங்க. हे परमेश्वर मेरे लिए एक लड़की दे। தங்கச்சி மாரில என்ன கேட்கணும்? और बहन लोग क्या मांगना ஆண்டவரே है? ஒரு புருஷனை தாங்க. हे प्रभु मेरे लिए एक पुरुष दे। ஆமென். आमीन। ஆமென்னா அப்படி ஆகும். बस वैसे ही होगा। முந்தின பக்கத்துல தான் பார்த்தா ஒரு வார்த்தை சொன்னா உலகமே உண்டாச்சு. पहला अध्याय में देख रहे हैं प्रभु बोल दिया है आकाश भी पृथ्वी भी बन गया। நீயா ஏன் நினைச்சுக்கிற உனக்கு பொண்ணே கிடைக்காது, நீயா ஏன் நினைச்சுக்கிற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு? हम अपने ही मन में सोच रहे होंगे मेरे लिए नहीं मिलेगा, नहीं मिलेगी। ஆண்டவர்கிட்ட சூஸிங்க விட்டுறது பெட்டர். प्रभु चुनना अच्छी बात है। எங்கிட்டாவது பைபிளை திறந்துட்டு வேதாந்தவாதம் பண்ணக்கூடாது. யாக்கோபு லவ் மேரேஜ் பண்ணாருன்னா பேசிட்டு இருக்க கூடாது. ऐसे अचानक से बाइबल को खोल के याकूब तो वैसे ही किया है, तो मैं भी 7 வருஷம் ஆடு மேய்க்க ரெடியா? 7 साल वो बकरी चराया, ஏமாத்திர மாமனார்ட்ட மாட்டிக்கிட ஆசையா? उसका ससुर उसको धोखा दिया, இன்னொரு 7 வருஷம் நாக்க தொங்க போட்டு வேலை பார்க்க ரெடியா? और 7 साल एक कुत्ता के जैसे वो சினிமால जेल நல்லா में- இருக்கும், காதலன் காதலிக்காக சண்டை போட்டு போராடுறது பார்க்க நல்லா இருக்கும். सिनेमा में देखने के लिए ही अच्छा लगेगा, உன் வாழ்க்கையில வந்தா நொந்து போயிருவேன். लेकिन अपना जिंदगी में झेलना बहुत बड़ी मुश्किल बात है। நான் சொல்றேன் மறுபடியும், तो दोबारा मैं बोल रहा हूँ அயர்ந்த நித்திரை ஆண்டவர் வர பண்றார். आदम को भारी नींद में परमेश्वर ने डाल दिया। மனசுக்குள்ள எண்ணங்கள், ஃபிகர், மூக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இருக்கணும், இவன் தான் இப்படிலாம் அப்படி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். अगर हमारे मन की पसंद नाक ऐसा होना है, आंख ऐसा होना है, वो सारे विचारों को क्रूस पर हम लगा देंगे तो जिंदगी अच्छा होगा। நான் சொன்னேன் ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், என்ன வேணாலும் நீ செய். प्रभु जबरदस्ती किसी को भी नहीं करवाएगा, तो जो भी करेगा कर सकता है। உன் பிளான் ஒருத்தனை கூட்டு போய் ஓடி போகணும்னு பிளானா ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். अगर आपका प्लान है किसी के साथ भागने का, तुम भाग भी सकते हो। வாழ்க்கை பூரா செருப்பு வச்சு நீயே உன் தலையில அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுப்பார். जिंदगी भर झेलना फिर तुम्हारा ही हाथ में होगा। எத்தனையோ பேர் நம்ம கவுன்சிலிங் வர்றவங்கள பார்க்குறோம், காதல் என்று இங்கே கூட்டு போய் ஏமாற்றப்பட்டு. இது வந்து பெரிய சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை. मतलब ये बहुत बड़ी सामाजिक समस्या है। अनेक लोग ये प्रेम के वजह से गिरे हुए हैं, अभी भी काउंसलिंग के लिए आते रहते हैं। பைபிள்ல திருமணம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான எளிமையான டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. இதுதான் மேரேஜ்னா என்னது, இதுதான் திருமணம்னா இதுதான். बाइबल में विवाह बोलने से क्या है ये आसानी के रूप में समझाया गया है। ஆதியாகமம் 1வது அதிகாரம் उत्पत्ति पहला अध्याय 27வது वचனம், 27वां वचन में தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார், तो परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप के अनुसार उत्पन्न किया, அவனை தேவ சாயலாய் சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். अपने ही स्वरूप के अनुसार परमेश्वर ने उसको उत्पन्न किया नर और नारी करके। அவ்வளவுதான். बस इतना ही है। கல்யாணம்னா என்னது? विवाह बोलने से இந்த क्या है? உலகத்தை உண்டாக்குன தேவன் அதற்கு வைத்திருக்கிற முறை என்ன? परमेश्वर का रीति क्या है उसमें? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும். एक नर और एक नारी मिल के रहना है। சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்னார் உனக்கு வேறே புருஷர்கள் உண்டு. அதெல்லாம் தேவ திட்டம் கிடையாது. सामरी स्त्री से प्रभु ने बोला तुम्हें और भी पति लोग है, वो प्रभु का योजना नहीं है। தாவீதுக்கு நிறைய இருந்துச்சே, அதெல்லாம் பேச்சு கிடையாது. दाऊद के लिए बहुत सारे स्त्रियां थे, वो बात नहीं है। ஒரு ஆண் ஒரு பெண், नर और नारी मिलना,
ஒரு ஆணும் இல்லை. एक नर और एक नर नहीं। இப்போ ஒரு சில டெக்கேட்ஸ், ஒரு சில வருடங்களில் பார்க்குறோம் இந்த டெஃபினிஷன் உலகத்தில் மாறிட்டு வருது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணலான்னு. अभी दुनिया में देखेंगे तो ये इस विवाह के विषय में बहुत सारे गलती बातें भी हो रही है। உரிமைகளுக்கு போராடுறாங்க, பொம்பளையும் கல்யாணம் பண்ணுவோம், ஆம்பளையும் பண்ணுவோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. मतलब महिला के साथ शादी करने के लिए, आदमी के साथ शादी करने के लिए कई जगह में लड़ाई भी करते हैं। இவங்களுக்கு ஒரு கொடி வச்சிருக்காங்க, ரெயின்போ ஃபிளாக். ये लोग अपने लिए एक झंडा पकड़ते हैं, रेनबो फ्लैग ऐसा करके। வானவில் போல ஒரு கொடி இருக்கும், இதுதான் எங்க கொடின்னு வச்சிட்டு இருப்பாங்க. मतलब रेनबो के जैसे एक झंडा पकड़ते हैं। ஆம்பளை பொம்பளைனா கூட ரெண்டு கலர் இருக்கு. नर और नारी के लिए तो दो ஆம்பளைனா ஒரே கலர் தானப்பா இருக்காங்க, ரெயின்போ நீ வச்சிருக்கியப்பா. नर और नर बोलने से तो एक ही है होना चाहिए। திருமணம் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இணைந்து வாழ்வது, नर और नारी मिले हुए रहना है, அது ஒரு பெர்மனன்ட் ரிலேஷன். वो एक हमेशा की संबंध। ஐ ஹேட் டைவர்ஸ், நான் விவாகரத்தை வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். तलाक को प्रभु घृणा करने वाला है। விவாகரத்துங்கிறது வார்த்தைக்கு பைபிள்ல 1% இடம் கூட கிடையாது. तलाक के लिए एक भी जगह बाइबल में नहीं है। அவர்கள் இருவர் அல்ல, 1+1 = 1 ஆண்டவர் ஒரு புது கணக்கு சொல்றாரு, அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். नया एक गणित को प्रभु ने बताता है 1+1 = 1 करके। திருமணம் என்றால் என்ன? विवाह बोलने से क्या है? திருமணத்தில் உங்களை காட்டிலும் ஆண்டவர் அதை குறித்து ஆர்வமாக இருக்கிறார், அது அவருடைய சித்தம். विवाह की बात में आपसे बढ़कर प्रभु वहां बातों को चाहते हैं। தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பைபிள் கொடுக்கிற ஆலோசனை என்ன? விசுவாசி திருமணமாக வேண்டும். हमारे लिए क्या सूचना बताया जाता है? एक विश्वासी से ही उनका विवाह होना है। சில இடத்துல நினைச்சுக்கிடுவாங்க, இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட கல்யாணத்துக்கு பிறகு அவரை எப்படியாவது ரட்சிக்குள்ள நடத்திடுவேன், அவளை நடத்திடுவேன், இப்படிலாம் நினைச்சு வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. कभी कोई लोग शादी के बाद उसको मैं जैसा भी प्रभु में लाऊंगी बोल के कर लेते हैं, बाद में चिंता करते हैं। வசனத்தை முன்வைத்து ரொம்ப தாழ்மையா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். लेकिन वचन को मैं रख के आपसे बहुत नम्रता से विनती करता हूँ। திருமணத்துக்கு காத்திருங்க, யாரையாவது மனசுல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு அதை சிலுவையில் அரைஞ்சிருங்க. अगर किसी भी व्यक्ति को मन में अगर रखे रहेंगे, उसको आज ही क्रूस पर डाल दीजिए। ஏற்ற துணையை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ऐसा सहायक को प्रभु आपके लिए तैयार करके रखा है कि आपके साथ मेल खाए। டெய்லி ஜெபிக்க வேண்டியதான், प्रतिदिन प्रार्थना करना है। ஏற்ற காலம் அப்படின்னு சில காலங்கள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். उचित समय करके प्रभु एक समय को रखा है। இதுல கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். आखिरी में एक बात को मैं बताना चाहता हूँ। உலகத்துல குடும்பங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை, परिवार में आजकल समस्या ये है, இன்லாஸ் மாமியார் மருமகள் பிரச்சனை, जो सास और बहू की समस्या है। இதுக்கு என்ன செய்யணும் உலகத்துல தீர்வு தெரியல. इसके लिए दुनिया में क्या उपाय है किसी को पता भी नहीं है। நம்ம மத்தியில பிரசங்கம் பண்றதுக்கு இங்கிலாந்துல இருந்து ஒரு குடும்பம் வருவாங்க, மேபி அடுத்த மாசம் வரலாம்னு நினைக்கிறேன். अगले महीना शायद कोई आने वाले हैं इंग्लैंड देश से। மாமியார் மருமக பிரச்சனை இந்தியாவில் நினைச்சா அவங்க சொல்றாங்க இங்கிலாந்துலயும் பிரச்சனைங்கிறாங்க. वो केवल भारत में नहीं, विदेश में भी सास बहू का समस्या होते ही रहता है। இதுக்கு தீர்வு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. इसका समाधान दुनिया में कहीं भी नहीं है। பைபிள் படிக்காத கிறிஸ்தவங்க அவங்களா சில தீர்வு சொல்லுவாங்க. जो बाइबल को नहीं पढ़ते हैं वे लोग अपने मन से कुछ भी सूचना देंगे। உங்க மாமியார் அம்மாவா நினைச்சுக்கோங்க அப்படிமாங்க. आपका सास को माँ समझो बोलेंगे। காரை சைக்கிள்னா நான் நினைக்க முடியும்? कार को साइकिल करके थोड़ी समझेंगे। லூசா நீ? पागल है क्या? பூனையை நாயினா நினைக்க முடியும்? बिल्ली को कुत्ता थोड़ी समझेंगे। அன்பா இருக்கணும் இருக்குல்ல, அன்பா இருக்கணும். मतलब प्रेम रहना है ऐसे ही बोलते हैं। அன்பால நான் இருக்கேன். प्रेम तो है। எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், एक जान पहचान है, ஜெப குழுக்கள் வீட்ல இருக்கும். उनका घर में प्रार्थना உண்மையான होता है। ரட்சிப்பை அனுபவத்தை பெற்ற மாமியார் மருமகள், उद्धार पाए हुए सास माँ है बहू है। நான் ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. दोनों इतना प्रेम से थे। சரி நான் நினைப்பேன் பரவாயில்ல இப்படிலாம் இருக்க முடியும் போல. मैं सोच रहा था अरे इतना प्यार है इन लोगों के बीच में। கொஞ்சம் வருஷங்கள் பார்க்க முடியல. थोड़ा साल दिखाई ही नहीं दिए। நாயா பேயா சண்டை போட்டு தனித்தனி வீட்டுக்கு போயிட்டாங்க. पूरा बाल पकड़ के ये लोग लड़ते थे और दोनों अलग अलग हो गए। பைபிள் கொடுக்கிற தீர்வு என்ன? बाइबल में क्या समाधान लिखा है? திருமணத்தை குறித்து சொன்ன இந்த 2வது அதிகாரத்துல विवाह के बारे में जो बताया दूसरा अध्याय में 2:24 எழுதிருக்கு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். 24वां वचन में इस कारण पुरुष अपने माता पिता को छोड़कर अपनी पत्नी से मिला रहेगा। பறவைகள் கூடுல முட்டை போடும், कबूतर लोग अंडा देते हैं, குஞ்சு பொரிக்கும். पक्षी लोग जैसे उनका बच्चे होते हैं। அம்மாவை எதிர்பார்த்து குஞ்சுகள் இருக்கும், அதை போஷிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குருவி அந்த பறவைகள் வளரும். माँ पक्षी जो है अपने बच्चों को खिलाती है। சரி மகன் குருவிக்கு கல்யாணம் வருதுன்னு சொல்லி பக்கத்துல இன்னொரு கூடு கட்டாது.
मतलब बेटा का शादी होने वाला है करके बगल में एक और घर को तो नहीं बना பிள்ளைகளுக்கு सकते। கல்யாணம் வருது, மாடியில் ஒரு ரூம் போட போறேன், मतलब मेरा बेटा का शादी होने वाला तुरंत एक घर बनाऊंगा, ऐसा नहीं है, நீ செத்த. ऐसा कभी नहीं होता है, அது பறவைகள் குட்டி பறந்து போயிடும். அது क्योंकि वो उड़ जाते हैं, वो நீ வாட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. ऐसे जो भाग जाते हैं उनके बारे में பைபிள்ல என்ன नहीं। சொல்லியிருக்குன்னா, திருமணமான பின்பு அந்த கணவன் மனைவி தனித்து வாழ அவர்களை அனுமதிக்க வேண்டும், தனியாய் வாழ்ந்தவர்கள் பழக வேண்டும். बाइबल के अनुसार विवाह के बाद वो लोग वहाँ अकेले हो जाना है, अकेले रहना है। ஐயோ, அப்புறம் வயசான காலத்துல உங்களை யார் கவனிப்பா? और उम्र होने के बाद कौन संभालेगा मेरे को? வயசான காலத்துல பிள்ளைகள் தான் கவனிக்கணும். उम्र होने के बाद बच्चे लोग जरूर संभालना है। பைபிள் வசனத்திற்கு பயப்படுகிற குடும்பத்தின் பெற்றோர்கள் பயப்படவே வேண்டியதில்லை. बाइबल को जो ध्यान करेंगे वे लोग ऐसे बातों के लिए नहीं डरेंगे। பிள்ளைகள் வசனத்திற்கு நடுங்குறவர்களாய் உருவாக்கி விட்டால் அவங்க கனப்படுத்துவாங்க. தாயும் தகப்பனும் கனம் பண்ணுன்னு பைபிள்ல இருக்கு. வயசான காலத்துல தேவையான காலத்துல பிள்ளைகள் கட்டாயம் கனப்படுத்துவாங்க. अगर हम बच्चे लोगों को वचन के अनुसार अगर पालन करेंगे பெற்றோர் जरूर वो लोग हमें मदद करेंगे। பெற்றோரை எப்படி கவனிக்கணும்? माँ बाप को कैसे हम देखना है? 1 தீமோத்தி 5வது அதிகாரம், पहला तिमोथी 5वां अध्याय, அது அந்த வார்த்தைகள் அழகான வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கு. पहला तिमोथी 5वां अध्याय में अच्छा से लिखा है। 1 தீமோத்தி 5:4, पहला तिमोथी 5:4, விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் எப்படி கவனிக்கணும்னு போட்டிருப்பாருங்களேன். இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். यदि किसी विधवा के बच्चे या नाती पोते हो तो वे पहले अपने ही घराने के साथ भक्ति। அப்பா அம்மாவை பிள்ளைகள் எப்படி கவனிக்கணுமா? தேவ பக்தியா, எப்படிலாம் எனக்கு செலவழிச்சு தியாகமா வளர்த்தாங்க, அதற்கேற்றபடி திரும்ப அவளுக்கு நீ நல்லா கவனிக்கணும். இப்படிலாம் வசனங்கள் சொல்லுது பாருங்களேன். मतलब माता पिता को आप लोग भक्ति के साथ उनको बर्ताव करना है। ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா பைபிள் படி முதல்ல என்ன செய்யணும்? தனியா போய் அந்த குடும்பங்கள் இருக்கணும், அவங்க தனியா ஒரு குடும்பமா உருவாகணும். लेकिन ये सब होना है तो बाइबल के अनुसार हर बात हमारे ஒரு अलग रहना காலங்கள் होना கழித்து பெற்றோர் சேர்ந்து வரும்போது ஓரளவு சமாதானமா இருக்கும். एक ऐसा समय आएगा जिसमें माता पिता भी साथ में भी रह सकते हैं। ஆரம்பத்துல இருந்து ஒண்ணா இருந்தா, अगर शुरुआत से ही एक साथ கவனிக்க रहेंगे வேண்டிய வயசான காலத்துல இந்த மருமக மாமியாரை போட்டு தள்ளிடுவா. और ऐसा संभालने की उम्र में बहू जो है सास माँ को मार भी सकती है। மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு பைபிள்ல மட்டும்தான் பதில் இருக்கு. सास बहू का समाधान बाइबल में ही है, ஏன் தேவன் தான் மனிதனை உண்டாக்குறார், மனிதன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தான் தெரியும். क्योंकि मानव को परमेश्वर ही बनाया, उसका आदत उसका स्वभाव प्रभु को ही पता है। சேர்ந்து இருக்கிற சில காரணம் சொல்லலாம், இல்லை 2 வீடா இருந்தா கட்டாது, எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி, அதனால சேர்ந்து இருப்போம்பாங்க. कब कोई लोग बोलते हैं कि 2 घर बनाना मुश्किल है, एक ही घर में हम रहेंगे बोलते हैं। இந்த காரணமும் சொல்லக்கூடாது. कोई भी कारण नहीं बोलना है। சேர்ந்தே இருக்கிற குடும்பங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையா மாறும். जिसमें सभी मिलके रहते हैं वहाँ छोटा मोटा समस्या आ ही जाता है। ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் பின்னாட்கள்ல டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிச்சு அந்த குடும்பம். एक मसीह परिवार अच्छा रहे शुरुआत में, बाद में तलाक ले लिए। அந்த குடும்பத்தின் பிரச்சனைகள் ஆரம்பம் என்ன அதெல்லாம் நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அவங்க சொன்ன சில பிரச்சனைகள்லாம் ஞாபகம் இருக்கு. वो लोग ऐसे बातों को बताए, मेरे को अभी भी याद है। மாமியார் சொல்லுவாங்க டம்ளர் கழுவி கவுத்தணும்னு சொல்லி, बहु सास माँ बोलेगी गिलास को धो के ऐसा उलट के रखना है। மருமக பழகுனது கழுவி காத்தாட வைக்கிறது, மேலே பார்த்து வைக்கிறது. बहू करेगी उसको धो के ऐसे सीधा रखेगी, ஏமா கவுத்தி வைமா, उसको उल्टा रखना है करके बोलती மருமக है। மனசுக்குள்ள நினைச்சா ஏன் நிமித்தி வச்சா என்னவா? बहू मन में सोच रही क्यों इसको सीधा रखने में क्या होगा? பெரிய பிரச்சனைலாம் இல்லை இவங்களுக்குள்ள. ये बड़ा ऐसा समस्या तो नहीं है। சின்ன சின்ன விஷயத்துல யார் டாமினன்ட் பண்றது? छोटी छोटी बातों में भी तू बड़ी है या मैं बड़ी மறுபடியும் हूँ? சொல்றேன், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், வரங்கள் இருக்கலாம், எதுவும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது. प्रार्थना करने वाले, अन्य भाषा बोलने वाले, सामर्थ्य वाले, इसमें कोई ऐसा विशेष वाले नहीं है। தன் தகப்பனையும் தாயும் விட்டு अपने माता पिता को छोड़कर लिखा है। இது திருமணமான பின்பு ஆண்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். विवाह होने के बाद पुरुष लोग भी इसको समझना है। எங்க மம்மியும் சேலை பிடிச்சிட்டே சுத்தக்கூடாது. எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன், मेरी माँ ऐसे करके उसका साड़ी पकड़ के नहीं घूमना है, நல்லா இருக்காது. ये अच्छा नहीं होगा। தனித்து விடப்பட வேண்டும். दोनों आके वहाँ अलग रहना है। ஒருவேளை சேர்ந்து இருக்கும்போது கூட अगर मिलजुल के रहने के समय में भी அங்க ஒரு லைன், ஒரு எல்லை இருக்க வேண்டும். एक सीमा वहाँ होना चाहिए। பெற்றோர பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. माता पिता लोग भी अपना बेटा बहू को जोर जबरदस्ती किसी भी बात में नहीं करना நீ है। அப்படி இரு இப்படி இருக்குன்னு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சின்ன சின்னதா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. मतलब ऐसा रखना बेटा, ऐसा मत रखना, ऐसा बोलते बोलते नहीं रहना है, பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு இருக்கிற அனுபவம் இருக்காது. क्योंकि उनका अनुभव इनका में फर्क जरूर சில है। விஷயத்துல தப்பு விட்டு அடி வாங்குவாங்க வாழ்க்கையில. कभी कभी गलती करेंगे ही।
அப்படிதான் உங்க வாழ்க்கையை பழகணும். बस वैसे ही जिंदगी को सीखना पड़ता है। கீழே வலிக்கு விழணும், गिरेंगे, முட்டில அடிபடணும், घुटने में घायल होगा, அடுத்து பார்த்து நடப்போம். फिर उसके बाद वो ठीक भी हो जाएगा। கீழே விழுந்துருவடா விழுந்துருவடா விழுந்துருவடான்னு சொல்லிட்டே இருந்தா கடுப்பாயிரும். नीचे गिरेगा 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 बोलते रहेंगे, गुस्सा விழுறது होंगे। நல்லது. गिरना भी अच्छा है। வாழ்க்கையை தம்பதியினர் அவங்களாய் கற்றுக்கொள்ள வேண்டும். जिंदगी को सीखना पड़ता है। ஆதியாகமம் 2வது அதிகாரம் उत्पत्ति 2 अध्याय में நம்ம யார் என்பதை நமக்கு மறுபடியும் மண் என்று நினைவுபடுத்துகிறது. हमको मिट्टी है करके ये अध्याय हमें याद दिलाता है। நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பல விஷயங்கள்ல சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய நன்மைக்காகன்னு சொல்லி பார்க்கிறோம். जिंदगी में आप और हम हमारा हर एक बात परीक्षा लेना जरूरी है। 2வது பக்கத்திலே திருமணம் என்கிறத பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நிறைய சொல்லிட்டார். दूसरा पन्ना में ही परमेश्वर विवाह के विषय में भी कई बातों को बोल दिया है। திருமணத்தில் ஆண்டவர் ஆர்வமா இருக்கிறார். विवाह में प्रभु पसंद करते हैं। அவரை எல்லா விஷயத்திலும் நம்பணும், இதுக்கும் நம்பணும், நம்மள விரும்புகிறார். इसको हर एक बातों के जैसे विवाह की बात में भी प्रभु के ऊपर हम भरोसा रखना है। உலகம் திருமணம்னா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். दुनिया तो विवाह के बारे में कुछ भी बोल सकती है, பைபிள்ல என்ன சொல்லிருக்கோ அப்படியே நம்ம கேட்க போறோம். लेकिन बाइबल जो कह रहा है उसी को हम मानना है। அதுல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். उसमें समाधान और खुशी होगा। சரி, கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். आंख बंद करके हम प्रार्थना करें। கர்த்தாவே, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நாங்கள் தியானித்த சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हे यहोवा, उत्पत्ति 2 अध्याय के द्वारा सत्य सीखे हैं, धन्यवाद देते हैं। ஆண்டவரே, விடுதலை அளிக்கிற சத்தியத்தை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. छुटकारा देने वाला सत्य को और समझने दे प्रभु। உடைய வார்த்தையை வாஞ்சியாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவீராக. ऐसे प्यास वालों के ऊपर और भी पानी दे और समझा दे। உடைய வார்த்தையில் நிலை கொண்டு ஆழத்திலே வேர் கொண்டு உயரத்துல கனி கொடுக்க உதவி செய்யுங்க. आपके वचन में बने रहे, फल देने पाए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिताजी, ஆமென். आमीन।